பண்ற வேலைக்கு இறக்கி இறக்கி விடுறாங்க, பரதேசி மேலதான் ஏறுது. ஆமா வெக்கம் இல்ல. இல்ல நீ வந்து எடுக்கேட்டட் சொல்ற. நீ எடுக்கேட்டடா இருந்தா நீ எதுக்கு போய் நசிகண்டர் கடையில பீங்கா கழுவுற? காட்டு வேலையோட சட்டையோட இருக்கு ரெக்கார்டிங். எனக்கு வீடியோ கால் பண்ணா ரெக்கார்டிங் எடுத்து வச்சிருக்கேன். 2 பேருமே மங்கு கழுவுதுங்க. காட்டு வேலை ராத்திரில காட்டு வேலை. இல்ல அர்ஜி ராத்திரியில இல்ல, காலையில காட்டு வேலை, ராத்திரி மங்கு கழுவுறான். ஓகே அது காலையில காட்டு வேலை என்கிட்ட இருக்கு. அவனோட காட் சட்டியோட வச்சிருக்கேன் நானு. இல்ல ஒரு பாஸ்க்கு போன் அடிக்கிறேன். இதா நம்ம பிரதர்ஸ் பெரிய பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க, போய் நின்னு அவனுக்கு கண்டிப்பா முட்டி போட்டுருவாங்க. அதனால நான் பேசாம இருக்கேன். ஓகேயா, நம்மளுக்கு பெரிய அண்ணன் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் கதையை. ஓகே, இவனுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அவனுக்கு, நான் வந்தேன். நான் தான் அன்னைக்கு சொல்றேன், அவனுக்கு பிரைவேட்டா போன் சொன்னதுன்னா நான் வந்தேன் நீ ஓடிடுவேன், அதோட நீ காணா போயிடுவேன்னு சொன்னேன். நான் நீ செஞ்சுட்டு இருக்காது என்ன நான் சொல்றேன். ஓகேயா, லோகேன்ற நாளைக்கு கசாலி இப்ப நான் சொல்றேன், ஆம்பளை நான் பேசுறேன். உனக்கு சாப்பாடு பண்ண போறேன் கூட ஒரு வீடியோ போட்டு ஒரு டேட் போடுறான், நேரா போய் சந்திப்போம். சரியா, நீ தான் ஆசைப்படுற ஒண்ணு நேரா போடு, ஒரு டேட் போடு, வீடியோ போடு. நீ தான் ரொம்ப ஆசைப்படுற, பொட்டையான இருக்காத. சரியா, லைஃப்ல கோப்பி குடிச்சா இது குடிச்சா நீ நல்லா சிரிச்சுட்டு லைவ் செஞ்சீங்களா? அவனுக்கு பொறுக்கல. நம்ம சைட்ல சிரிச்சேதான் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம சைட்ல நல்லா சிறப்பா இருக்கு, இருப்போம். பாருங்கடா, நாங்களா நீங்களான்னு பாருங்க, அவ்வளவுதான். ரொம்ப லொபெல்லாம் பேச்சுலாம் இல்ல, அவ்வளவுதான். பாத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் கொடுத்துட்ட ஒரு லைன் முன்னுக்கு நிப்பேன். அது நீ பாப்பா நீ என்ன செய்யறது அன்றைக்கு நான் சாத்துறேன். நீ விளையாட்டு பண்ற டே சின்ன பையனை காட்டுல சாரி பக்கச்சு இந்தோனேஷியா பொண்டாட்டி வச்சுட்டு பாஸ்போர்ட்ல பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நீ பேசுற பொண்ணத்தான் ஆரம்பிச்சுட்டு உன் கையில. அவன் பொண்டாட்டி பாஸ்போர்ட் இல்ல, வயசான பொம்பளை அது அந்த பொண்டாட்டி. ஐயோ கழுட்டு கல்வி இல்ல பாடி. இப்ப நான் ஏன் அந்த பொட்டாட்டியை பத்தி பேசுறேன்னா, அவன் வந்து உக்காந்துக்கிட்டு ஜோசப் வந்து பாடி ஷேப் பண்றான். உன் வயிறு அவ்வளவு பெரிய தொப்பையா இருக்கு, உன்னோட உடம்பு அப்படி இருக்கு, சாப்பாடு குறை, என்னமோ இவரு சாப்பாடு போடுற மாதிரி. டேய் நீ யாரா சாப்பாடு போடுற ஜோசப்பு? இவ்வளவு பிச்சை எடுத்துருக்கானுங்களா? நீனே எச்சு மங்க கழுவி அதுலதான் சிங்கிற மிச்ச சோற. நீ எதுக்கு ஜோசப் கேக்குற? நீ பெருமாள் எப்படி இருக்காரு? சுப்பிரமணிய கோயில்ல நம்ம 2 பேரும் தேவார பாட்டு படிச்சோம், மறந்துட்டியா? சுப்பிரமணிய கோயில்ல, முருகன் கோயில்ல. தோடுடைய செவியன் விட ஏரியோர் தூவன் மதிசூடி. ஞாபகம் இருக்கா லோகன்? ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் தேவாரம் படிச்சிருக்கோம் சுப்பிரமணிய கோயில்ல. நான் மறந்துட்ட லோகன். நீனு இவன் படிப்பா, அதெல்லாம் இவனுக்கு வாயில வரும், அதெல்லாம் கட்ட வார்த்தை தானே வரும். இல்ல அவன் சின்ன பிள்ளைல நல்லாதான் இருந்தான், இப்பதான் மாறிட்டான், பாதை மாறிடுச்சு. அப்புறம் மாமா, அவங்க மாமா நயீம் மாதிரி கூட சேர்ந்தா, நயீம் கூட சேர்ந்தா அப்படிதான். அவங்க மார்க்கெட் பெருமாள் எப்படி இருக்கிறாரு மாமா? பெருமாள் மாமா கைஸ் இவங்க லைஃப்ல தான் கட்ட வார்த்தை எழுதுவாங்க, நம்ம லைஃப்ல வேணாம் கைஸ். திக்கான் பண்ணுங்க, கட்ட வார்த்தையில திக்கான் வேணாம். இல்ல லோகன் பேசுறான், லோகன் டேட்டா டைம் போடுறா. இல்ல மார்க்கெட் பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேளுங்க. உங்க மாமா பெருமாள் எப்படி இருக்காரு லோகன்? நான் கண்டிப்பா வந்து உங்க மாமா பத்தின நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிருவ லோகன். பெருமாளா? உங்க மாமாக்கு நல்ல பேரு இருக்கு, பெருமாள் சொன்னாலே தெரியும். அப்படியா? ஆமா, மார்க்கெட் பெருமாள். அவங்க மாமா மூச்சப்புடி கடி மூச்ச புட்டு அது என்ன சொல்லுவாங்க? எல் பிரதர்ஸ், ஹவ் ஆர் யூ? மூட்டை கடி எப்படி இருந்துச்சு? டேய் லோகாப்ல மூட்டை பூச்சி கடி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கடியாதமா கரெக்டா பிணைங்கள அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா இன்னொரு போன்ல இருக்கு. டேய் ப்ளே பண்ண நீ மாட்டிக்குவ. என்ன பிரதர் முக்கியமா கரெக்டிச்சுக்க. இந்த அரிஷு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு பல பிரச்சனை ஓடுது, அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை முதல் தீப்போம். அண்ணே கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அபவுட் த லோன் பிளாக் லிஸ்ட் கேன் அப்ளையா அண்ணேன்னு கேக்குறாங்க.
பிஎம் பண்ணுங்க பிஎம் பண்ணுங்க பிரதர். ஏன் பண்ணுங்களா? அப்புறம் லோகன் சாரி மக்கான் பண்ணிட போறான். ஒரு காசுக்கு தரேனே. லோன் செட்டில் பண்றானா லோனு? இல்ல லோகனுக்கு 10 பிள்ளை. லோகன் எப்படி பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறியா இல்லையா? 10 பிள்ளைங்கள என்னடா அது டெய்லியும் கையுமா திங்கிற டைவர்ட் பண்ணிருக்காரு அர்ஜி. ஓடிடுச்சு. அர்ஜி கரெக்டா 5 5ன்னு போட்டிருக்காரு. இங்க 5 அங்க 5. இங்க பிரெக்னன்டா இருக்கும்போது அங்க ப்ராஜெக்ட் ஓட்டிட்டாரு போல இருக்கு. அங்க புள்ள பிறந்ததும் இங்க ஓட்டி கரெக்டா 5 5ன்னு போட்டிருக்காரு. 5 5 பயங்கரமா தான் கரெக்டான இடத்துல கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. 5 + 5 10. 5 + 5 10. அந்த நீங்க அந்த விஷயத்துல ஓ ஜாதகமே என் கையில. உங்க அப்பா மூஞ்ச பார்த்ததுமே ஓடிட்டாரா பாவம். அந்த விஷயத்துல நல்லவரு நல்லவரு தமிழ் மக்களுக்காக நல்லவர் செய்யற பாத்தீங்களா பேச்சு கீழே. ஒரு கோயில்ல போயிட்டு கோயிலே புடுங்க வந்தவன். கோயில்ல போய் சொந்தம் கொண்டாடுனா. அதனால வந்து தவறா பேசாதீங்க. அவர் வந்து என்ன செய்யறாரு, மக்கள் தமிழ் மக்களோட குடி என்னது குடுத்தனைய வந்து கூட்டுறாரு பாப்புலாரிட்டிய. ஆமா ஆமா 5 5 10 பாருங்க. எப்படி பிள்ளைங்களா அப்படின்னா லோகனுக்கு பயங்கரமா பந்துவான்லாம் பூருமே பிகேஆர்ல வேற. லோகன் எப்படி பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி லோகன் எப்படி படிப்பெல்லாம் எப்படி படிக்க விடுற? எப்படி கரெக்டா போட்டிருக்காரு. இங்க 5 அங்க 5. ஒரு போட்டோ பார்த்தேன். லோகன் உண்மையில சல்யூட் பண்ணலாம். அவர் வந்து ஒரு லைஃப்ல வந்து சொன்னாரு, யாரும் கேக்குறாங்க கீழே உனக்கு எத்தனை பிள்ளைன்னு. 10 பிள்ளைடா அப்படின்னாரு. நான் சும்மா நாட்டுக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சேன். அப்ப இந்த லோகன் நம்ம இருக்கிற ஏரியாவை இது யார் விட்டு பயப்புள்ளன்னு கண்டு 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 கண்டுபிடிக்க அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். டே சாரி பிரதர், என் கூட தேவார கிளாஸ் படிச்சனால நான் உனக்கு கொஞ்சம் மதியாரம் கொடுக்குறேன். நல்லா தேவாரெல்லாம் படிப்பேன்னு எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையில அவனை நல்லா தான் அனுப்பியிருக்காங்க. நான் இடையில தான் எங்கேயோ பூந்து நீ கெட்டு போயிட்டேன். கோப்பியா கிச்சாப்பா பிள்ளைங்களை பேச வேணாலா? கோப்பியா கிச்சாப்பா தெரியல. ஆனா அவருக்கு 10 பிள்ளைங்க. 10 பிள்ளைய வச்சுட்டு 10ல போல இருக்கு சாரி மக்கானு. இல்ல இவரு பாடி ஷேம் பண்ணாரு கவிதாவை. ஆனா கவிதா அழகா இருக்குல்ல. கவிதா அந்த சிஸ்டர் அழகா இருக்காங்க. பெட்டர் than that lady what I saw yesterday. தெரிஞ்சாங்க தோயல் மாதிரி இல்ல. டிலோகே நீ வச்சிருக்க நெத்தியில வச்சிருக்க குங்குமத்தை அதோட நெத்தியில வச்சு விடு. அது ஏன்டா அர்ஜி இந்த லோகன் பின்னால ஒரு லேடி நின்னாங்களா, அவங்கள பார்க்க செகு சந்திராக்கு நீட்டு முடி வரைஞ்சு விட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருந்துச்சு. ஐயோடா எந்த கர்த்தாவே. இவரு பாடி ஷேம் பண்றாங்க கவிதாவை. இப்ப அதத்தானே ரிஃபார்மசி நான் சொன்னேன், பிள்ளைங்க பத்தி எல்லாம் பேசாதேன்னு. 10 பிள்ளைங்கன்னு சொன்னது உண்மை ரிஃபார்மசி. நான் சொன்னதான் இங்க போடுறீங்க பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன் தானே பிள்ளைங்க பத்தி. என்ன வேணுமா அப்ப? பிள்ளைங்களை பத்தி என்ன தவறா சொன்னாங்க கீழே எழுதி போடுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், பிள்ளைங்க பத்தி பேசுவேன். அவனுக்கு 10 பிள்ளைங்கன்னா 10 பிள்ளைங்க தான் உண்மையை பேசுறாரு. அப்புறம் பாருங்க, நான் சுத்த பறையண்டான்னு சொன்னாரு. ஜாதியை விசாரிக்கவும் மேமாங்க அந்த ஜாதி தான். ஆனா ஒண்ணு அவர் வந்து ஒத்துக்கிறாரு அந்த ஜாதி ஒத்துக்கிறாரு. அவர் அந்த மாதிரி ஒத்துக்கிறது. சில பேர் வந்து என்ன நினைச்சுக்கா, ஓ சும்மா விடைக்கிறான் போல இருக்கு பயப்புள்ளன்னு. ஆனா உண்மையில போய் பார்த்தா பயப்புள்ளியோட கதை சுப்பிரமணிய கோயில்ல தேவர எப்படி நீ வந்து நான் சொல்லிட்டா. அந்த கோயில்ல 2 பேரும் கண்டசக்தி படிச்சிருக்கோம், தேவார படிச்சிருக்கோம், மாதா பீதா குரு தெய்வம்லாம் படிச்சிருக்கோம், குரு பிரம்மா குரு விஷ்ணுலாம் படிச்சு அதுக்கு அர்த்தத்தெல்லாம் சொன்னாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? யோசி லோகன், நல்லா யோசி, நல்லா யோசி. பத்து பிரண்டாம், நான் பத்து பிரண்டாமே, நல்லா யோசி. அப்ப பசியார் ஓகே இல்லையா? பசியார் ஓகே யாருக்கா? எங்கனே பசியார் ஓகே 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 புருஷியாரா நோக்கிட்டு அது இங்க இருக்கு. அது வேற இருக்கு பசியார் ஓகே. ஓ அது தெரியல. பசியார் ஓகே இல்ல. பத்து பிரண்டாம் தான். பத்து பிரண்டாம்ல ஒரு ஆளு தான் விட்டேன். எல்லா கதையும் முருகன் கோயில் கதையில இருந்தே 2 பொம்பளைங்க வெட்டு பத்துச்சுங்க. இப்ப ஐயோ அந்த பிள்ளைங்க பேர் கூட நல்லா பேருல. என்ன பேரு? நல்ல பேரு இல்ல, ஞாபகம் வந்ததும் சொல்றேன். 2 பேர் வெட்டுப்பட்டாங்களே.
சும்மா சாதாரண வெட்டு தான், அப்டேட் வெட்டு. ஆனா ஊரை கூட்டி ஏற்பாடு பண்ணியாச்சு, கோயில் பிரச்சனை. அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னா ஏன்டா பதில் சொல்ற கேனக்குவ? அதுல வந்து இல்ல உன் காமெண்ட் அப்ரூவ் பண்றேன். டேய் அசாமா, நான் யோசிக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னா நீ அப்ப என்னத்துக்குடா காமெண்ட் கொடுக்குற? கேனக்குவ குவ தின்னு 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 அப்படியே உன் மண்டெல்லாம் குவா 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 குவான்னு போயிடுச்சு. தக்காளி பாருங்க. இவன் தக்காளி இல்ல. ஜசான் மஸ்தான் அவர் இருந்தா மேல ஏத்துங்க. ஜசான் மஸ்தான் வாங்க மேல இருக்கீங்களா? உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். ஜசான் மஸ்தான் சூரியன் சியோ, சூரியன் சியோ சொல்லியிருக்காரு. அஜி சூரியன் சியோ சொல்லியிருக்காரு போஸ்டோட ஹேர் கட் நைஸ்னு. ஆமா சூரியன் சியோ, நீங்க தான் விதவிதமா ஸ்டைல் எல்லாம் மாத்துவீங்களா? ஹேர் கட் ஒண்டியா நீங்க மாத்துவீங்க, இன்னும் அவரோட பாடியில இருந்து எல்லாம் மாத்துவீங்களா? ஓ இவர் தான் அந்த சூரியன் சியோ டிரான்ஸ்ஃபார்மசி பண்றதோ? ஓ ஏஐ போட்டு. ஹூஸ் டூயிங் லைஃப்? ஜசா மஸ்தானா? ஓகே ஓகே. இல்ல இவரு பாருங்க ஆர்ஜி, இவரு சிவாஜி த பாஸ் பெரிய இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ரீச்சர்ட் ஜார்ஜ்னு. ஆமா ஆமா. யாரு யாரு உங்க வீட்டுல சிவாஜி பாஸ்? யார் அது? ரீச்சர்ட் அம்மா கள்ளக்காதல, அவ்வளவுதான். உங்க அம்மாவோட கள்ளக்காதல? ஐயோ என்னடா நீ மட்டமானவனா இருக்கிற. இப்பெல்லாம் சொன்னா நம்ம திரிக்கிற ஆகிருவோமா, அப்படியே மாறிடுவோமா. இப்ப அதை எடுத்து போடு. இப்ப பாரு, லோகனுக்கு 10 பிள்ளைன்னு சொன்னேன். பாரு அது உண்மை. தேவார படிச்சேன்னு சொன்னேன். அப்புறம் எல் பிரதர்ஸ், உன்னோட டீடைல்ஸ்லாம் நம்ம கையில, அவ்வளவுதான். சூரியன் சியோ, இட்ஸ் நாட் மீயா. சியோ வாங்க மேல. பிரதர் உங்க பேரை கிளியர் பண்ணி விட்டுட்டு போங்க வாங்க. யூ காட் லாட் ஆஃப் டேலண்ட். என் ஹஸ்பண்ட் கேட்டாரு, என் ஹஸ்பண்ட் ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் வச்சிருக்காரு செய்யறதுக்கு, உங்களை வச்சு செய்யலாமான்னு கேட்டாரு. கடை எங்க இருக்கு கொஞ்சம் அனுப்புங்க. கீழே பாருங்களேன். வந்துட்டான் மொட்டையன். இவனை பத்தி அப்பப்ப பேசுங்களா ஆஜி, அவன் தான் எதிர்பார்க்கறானே. இன்னைக்கும் என்னைக்கும் எப்போலும். சொல்லுங்க சிஸ்டர். இருங்க வர. இன்னைக்கும் என்னைக்கும் எப்போலும். ஓகேயா? அது என்ன அர்த்தம் போய் பார்த்துட்டு கேட்டுவாங்க போங்க. சூரியன் சிஇஓ, நீங்க தான் எடிட்டிங் எல்லாம் பண்றதா? அது ட்ரோல் பண்றது? இல்ல சிஸ்டர், நோ வே, நோ சான்ஸ். நோ சான்ஸ் பிரதர். நான் கலையை ரசிச்சு பண்றேன் சிஸ்டர். அது எனக்கு தெய்வம் மாதிரி. இல்ல இவரோட தமிழ் நல்ல தமிழ், இவர் பேசுற அந்த தமிழ் நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க. மதியரியா பேசுவாரு. நான் அன்னைக்கு கூட ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஆனா எப்படி உங்க பேர் வெளியாகுது? நீங்க தான் செய்யறீங்கன்னு உங்க டீம்ல ஒரு ஆளு வெளியாவன ஆளு வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களதான் கேட்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா காட்ட சொல்லுங்க, நான் தான் செய்றேன்னு. எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என் போனை கூட வந்துட்டு நான் என்ன செய்வீங்க பிரதர்? என்ன மாதிரி எடிட்டிங்லாம் செய்வீங்க? இப்ப ஃபிலிம் எடிட்டிங், ஏஐ எடிட்டிங், மேக்கிங், ஃபிலிம் மேக்கிங், நீங்க அசல் எங்க கேரளையா கடை? இங்க பினேங்கா? ஓகே 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 சிஸ்டர். சோ கிளியர்ல இறங்குறேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் பிரதர். வணக்கம் வணக்கம். Salah orang kot kita. Tak tahulah, dia orang cakap kita dengar je lah. Tak apa, dia kata dia nak bagi bukti kan. Okay. ஜாசா மஸ்தான் வாங்க பிரதர். நீங்க லைஃப திறந்துக்கிட்டு பாடி ஷேம் பண்ண விட்டீங்க உங்க லைஃப்ல. இப்ப நான் உங்களை பாடி ஷேம் பண்றேன் பிரதர். நீங்க கோச்சுக்காதீங்க. என்ன பிரதர், சாப்பாடு இல்லையா வீட்டுல? என்னது இது? எலும்பு கூடுக்கு ஜீன்ஸும் டிஷர்ட்டையும் மாட்டி விட்ட மாதிரி இருக்குது. பள்ளி வேற வெளியே வந்து பூஸ்டர் ஏதாவது வேணுமா சொல்லுங்க. நான் ஸ்பான்சர் முன்ன வந்து எஸ்எம் பூஸ்டரா ஏன் வந்தேன்னா, நான் பூஸ்டர் வைத்தனால தான். வேணா சொல்லுங்க, என் ப்ராடக்ட் திருப்பியும் லான்ச் பண்ணுங்க. புது வருஷம் அன்னைக்கு நல்லா பூஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு லான்ச் பண்றேன். நீங்க பாருங்க, வயிற்றுல போற நீங்க குடிச்சீங்கன்னா உங்க வயிற்றுல உள்ள காத்துலாம் வெளியே போயிட்டு கொழுப்பு எல்லாம் குறைஞ்சி இருக்கிற பூச்சி கீச்சி எல்லாம் வெளியாயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தெம்ப அப்படியே வெயிட் போட்டுக்கிட்டே வருவீங்க. சின்னோண்ட எலி குஞ்சு மாதிரி இருக்கிறீங்க. ஒரு புடியில அப்படி பிடிக்கலாம் போல இருக்கு. ஆமா, நேத்துதான் பார்த்தேன் அந்த போட்டோவா, அந்த வீடியோவா யாரோ அனுப்பி விட்டாங்க போல இருக்கு. பல்லெல்லாம் வெளியே வந்து போய் கொட்டி போய் கிடக்குற. பிரேஸ்லெட் போடலையா? ஏன் டண்டிஸ்க்கு போல பிரதர்? என்னது இதெல்லாம்? எப்படி வைஃப்க்கு முத்தம் கொடுக்குறீங்க? பல்லு கிள்ளி இடிக்காதா? குத்தி இருக்கு பாத்துல டேமேஜ் ஆயிர போகுது. அதான் பார்த்து பிரதர் முத்தம் கொடுக்கும் போது வைஃபுக்கு
வைஃபுக்கு வப்பாட்டிக்கு இல்ல, லோகன் வப்பாட்டி வச்சிருக்காங்களா 2 மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகேயா? ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு பாடி ஷேம் பண்றேன்? எனக்கு உங்க லைஃப திறந்துட்டு நீங்க வந்து ஜோசப்ப பாடி ஷேம் பண்ண விட்டீங்க. தட் இஸ் வெரி பேட் ஆஃப் யூ பிரதர். நீங்களே பெரிய அப்படி வந்து பயில்வான் மாதிரி ஹிர்தி ஓஷன் மாதிரி இல்ல உங்க பாடி, உங்க மூஞ்சி முகரெல்லாம், புரியுதா? உங்களை பார்க்கவும் என்னமோ லூசு மாதிரி தான் இருக்கு. எங்க ஹேர் கட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? ஏன் வந்து நீங்க போல செலூனுக்கு? காசு கீசு இல்லையா? இல்ல சொல்லுங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அக்கா. இதெல்லாம் தாராளமா செய்வேன், தாராள மனசு சப்பு புண்டே எசேமா என்னது வரியா? ஓகே, ஆர்ஐபி பண்ணிடுவோம், போயிட்டு வாங்க. இப்படி போட்டு நீ ஆம்பளை இப்படி போட்டுட்டா நீ ஆம்பளை, எங்களுக்கு இருக்கிறது இல்லாம போயிருமா? டேய் எங்களுக்கு பாரு, இருக்கிறது இங்க வந்து யாராவது எங்களை வந்து ஆம்பளைங்க வந்து எங்களை பூலி பண்ணிட்டு இருந்தீங்க, சொத்தங்கிட்ட அனுப்பிடுவேன். ஏன்னா அவன் வேற மாதிரி அடிச்சு பின்னாடி அடிச்சு விட்டுருவான். கொடுத்தீங்க உங்களை எல்லாம் சொத்தங்கிட்ட பேசி விட்டுருவேன் பாத்து. ஆச்சுடா. அவன் வந்து ஆம்பளை கூட ஒண்டிதான் லவ் பண்ணுவான். லவ் Rita transfer now. I am stuck in MRT Chatvarita. ஏன்டா உன் டீம் கிட்ட போய் கேட்க வேண்டியதானேடா? உனக்கு தான் 2 தங்கச்சிக்கு இருக்காளுங்க, அங்க போய் கேட்க வேண்டியதானே? அங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? உன் கேமே வேற மாதிரி மாத்தி விட்டுருவேன் பாத்து. கேம் சேஞ்சர் ஆக மாட்டேன். அப்புறம் கேம் அதான் ஜசாமஸ்தா லைஃப திறக்கிறீங்களா? உங்க கருத்தை நீங்க சொல்ற வரீங்களா? அவேர்னஸ் கிரியேட் பண்ண வரீங்களா? ஓகே, தாராளமா செய்யுங்க. ஜோசப்ப பத்தி, ஜோசப் கட்டவரு, இதுதான் என்னோட புக், இங்க பாருங்க இருக்குது அப்படின்னு மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணுங்க. நாங்க வந்து தடுக்கவே இல்லை, வேணான்னு சொல்லலாம். ஆனா ஒருத்தரை டிஸ்கரேஜ் பண்ணி, அவரை பாடி ஷேம் பண்ணி, அவரு குண்டு, அவருக்கு தொப்பை இருக்கு, அவரு இது, அவரு அது, அவ பொண்டாட்டி இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது தவறு பிரதர். நீங்களே பெரிய வந்து அப்பா வந்து பெரிய பைல்வான் மாதிரி இல்லையா உங்க பாடியை பார்க்க? என்னமோ எலி கொஞ்சம் ஃபூனு ஊதுனா வந்து அந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்து போய் உழுவீங்க போல இருக்கு. அந்த மாதிரி நான் கோப்பி எல்லாம் சாப்பிட மாட்டேன், விஸ்கி தான் அடிப்பேன். வேணாவா கம்பெனி கொடுக்குறியா? நான் வைந்து அடிப்பேன். விஸ்கி அடிப்போம் வா. இவன் கேட்டுட்டான், கோப்பி குடிச்சுக்கிட்டே கருப்பு பையில நீ கோப்பி குடிச்சுதான் அப்படி கறி கொட்ட மாதிரி இருக்க, எல்லாத்தையும் கோப்பி குடிக்க சொல்ற. அதெல்லாம் லோ கிளாஸ். சொன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, மாமா வளர்த்து விட்றவங்க தான் கோப்பி டெய்லி வர கோப்பி கொடுத்து வாரொட்டியை கொடுத்து அனுப்புவாங்க. புரியுதாடா? இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடிச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் வந்து பிச்சைக்கார ஃபேமிலி. இதுக்கெல்லாம் இந்த தேயோ கோப்பியோ இப்படி குடிச்சு வளர்ந்ததுங்க. அதுவும் சீனி போட்டிருக்கோங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அதனாலதான் அவன் கோப்பி குடிச்சியா தேயோ குடிச்சியான்னு கேட்டுட்டு வரான். நாங்கெல்லாம் அவன் அதனாலதான் கோப்பி கலர்ல இருக்கான். ஜி கோப்பி குடிச்சு கரை ஒட்டிக்கிச்சு உடம்பு பூரா. இதுக்கு பேர் தான் பாடி ஷேமே. நான் வந்து இல்ல உங்க அப்பா மாதிரி இல்ல. எங்க அப்பாலாம் வந்து எனக்கு வந்து ஹார்லிக்ஸ், பால்மிட்டா இப்படிதான் இந்த மாதிரி தான் கொடுத்து நாங்க பழகுனோம். நீங்க பாத்தீங்களா என்ன நடந்துச்சு? அவன் என்ன செஞ்சான்னு பாத்தீங்களா? இல்லையே பாக்கல. பாவம் இவரு ஜீரோ கிட்ட நல்லா பேசுவாரு. ஓகே, ஜீரோ அந்த லைஃப். ஆமா பார்த்தேன். தேவையில்லாம ஏறி தேவையில்லாம கோப்பி குடிச்சிட்டா. அப்ப இது வந்து வெடப்பு நல்லா ஏன்னா வந்து அது அவங்க இப்ப வந்து அவங்களோட வியாசவா ஏறிடுமா செட்டிங் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. யார் வந்தாலும் ஏற்றிடுமா. அது ஜோசப்போட லைஃப்ல, உங்க லைஃப்ல தான் இது வேற லைஃப். நந்தாவா தீனா லைஃப்ல. சோ ஓகே, ஒரு இடத்துல ஒரு இது பேசுறாங்க. அந்த பேசுற நேரத்துல அந்த இடத்துல வந்து நீ கோப்பி குடிச்சிட்டியா? மணி என்ன லாஜிக்கா நினைக்கிறது இல்ல. இந்த மணி என்ன இத்தனை மணி கோப்பி குடிச்சா? அப்ப வெடப்பு மயிறு தானே அவனுக்கு. ஜோசப் வந்து கெட்ட வார்த்தை அவரு கோவத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டு அவரு தப்பானவர் ஒரு இதை போட்டுறானுங்க. செய்யறானுங்க. இது வேணுமைக்கே செய்யறது தானே. ஒண்ணு உனக்கு அந்த டாபிக்க பிடிக்கலன்னா நீ ஏறக்கூடாது. அந்த டாபிக்க பாருங்க. இப்ப இவனுக்கு தும்முடு தானே பாருங்க. கீழே பத்தி என்ன போடுறானே. எனக்கு ஏன் லோகேன் நீ கோப்பி குடிக்கலையா? உனக்கு கோப்பி வேணுமா? நான் வீட்டுக்கு வா, நான் கலக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் அழகா நல்ல கோப்பி உனக்கு கலக்கி கொடுக்குறேன். அசிங்கமா நடந்துக்க பேசாதீங்க சார். ஓகே, இப்ப கெட்ட வார்த்தை பேசினா தானே தப்பு. ஆனா நீ ஒரு ஆளுக்கு உசு பேத்துறிய, அது தப்பா உனக்கு தோணலையா? ஒரு டாபிக், அந்த டாபிக் உனக்கு பிடிக்கலன்னா நீ அங்க ஏறி இருக்க தேவையில்ல, நீ அங்க பேசி இருக்க தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல. வெனக்கட்டு நீ ஏறி நீ அங்க என்ன பேசுற? அப்ப நீ வந்து ரொம்ப தப்பா தானே நடந்துக்கிற. ரொம்பளவுக்கு நீ செய்யறத நீ பாரு.
நான் குடிச்சிட்டேன் லோகே. நீ காப்பி குடிச்சிட்டியா? நீ குடிச்சிட்டியா இல்லையா? நான் நல்லா குடிச்சிட்டேன். முதல்ல குளிச்சானா இல்லையான்னு கேளுங்க. குளிச்சானா குண்டி கழுவுனானா மாத்துனானா அந்த மாதிரி கேளுங்க. நீ வந்து உண்மையை குடிக்காத மாதிரி இருக்கு. எப்பவுமே நீ லைஃப் செஞ்சா குடிக்காத மாதிரி இருக்கு. நிஜமான சொல்றேன். போய் முதல்ல செய்ய அசிங்கமா நடந்துக்காத. அப்ப உன் பொண்டாட்டிய உனக்கு சூத்து கழுவி விட சொல்லு, குண்டி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. நாத்த பையெல்லாம் அதுக்குள்ள வரக்கூடாது. சோ நம்ம லோகேனோட வீடியோவை நம்ம கொஞ்சம் தட்டி பார்ப்போம், தட்டி கேட்போம். அதான் எனக்கு தெரியல, உனக்கு டைம் இருக்காது தெரியல. ஒரு 2 பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிறீங்க. உனக்கு 2 பொண்டாட்டி உனக்கு மாத்தி மாத்தி செய்யறதுக்கே டைம் இருக்காது. அப்புறம் சத்தமா இருக்கு இது சுமி, ரொம்ப ரொம்ப சத்தமா இருக்கு, விளங்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. ஓகே அவன் குடும்பத்தோட அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கா எனக்கே தெரியல. தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கான். 10 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புவானா கூட இல்லன்னு தெரியல. போங்க, ஸ்பெண்ட் பண்ணியா டைம் 24 மணி நேரம் டிக்டாக். எவ்வளவு வேலை இருக்கு செய்யறதுக்கு. அந்த வேலை எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம சண்டைக்கு இழுக்கிறானா. இப்ப தும்முடு தானே உண்மையாலும். ஸ்கூல் சட்டலாம் வாங்கிட்டாங்க. கோப்பி தான் முக்கியமா லோகி? உனக்கு கோப்பி தான் முக்கியமா? அதான் தேவை ஜெயில இருந்து வீட்டுக்கு வாங்க லோகி, நான் உனக்கு கோப்பி கலக்கி கொடுக்குறேன். உனக்கு கோப்பி யாரும் கலக்கி கொடுக்கல. 2 பொண்டாட்டி உனக்கு இதுக்கு உனக்கு கலக்கி கொடுத்தியா லோகி? நீங்க இந்த மாதிரி ஆள்லாம் உள்ளுக்கு விடுவீங்களா வீட்டுக்குள்ள? ஓ, நான் விட மாட்டேன். அக்கா வாசப்படல தான் உட்காந்து காசுல அவனுக்கு கோப்பி அழியலன்னா பிள்ளைங்க ஸ்கூல் சட்டை வாங்க காசு இல்ல 600 கேட்கறான். பிள்ளைங்க ஸ்கூல் சட்டை வாங்க காசு இல்ல 600 கேட்கறான். சரி பேங்கி பண்ணி விடுறா. ஓகே, நினைப்பு வச்சுக்கோ. எண்ணம் போலதான் வாழ்க்கை. உன் எண்ணம் எப்படி இருக்கோ அதே போலதான் உன் வாழ்க்கை இருக்கும் தெரியுமா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. டே காசு சொல்றா. ஸ்கூல் சட்டை 600 நான் கொலைச்சம் பண்ண மாஸ்த. ஸ்கூல் சட்டை வாங்க காசு இல்லை அவனுங்க. பிள்ளைங்களுக்கு 10 பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் சட்டை ஸ்கூல்லாம் வாங்க காசு இல்ல 600 கேட்கறான். பேக்ல இருக்கா லோகேன். ஜோசப், நான் அவனோட வீடியோ ஒன்னு தட்டுறேன், நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொஞ்சம் செக்ஷன்ஸ பத்தி. எனக்கு அவ்வளவு தெரியாது செக்ஷன்ஸ பத்தி. கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே, நம்ம லோகனோட இது கொஞ்சம் கேட்போம். அவர் உள்ளுக்க போயிட்டு வந்தோடனே ஒரு ரீல் விட்டாரு, அத கேட்போம். சல்யூட். ஆனா என் ரிப்போர்ட் மாதிரி வராது ஜோசப். என் ரிப்போர்ட்ல சங்கோட்